இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடை வெங்காய வடை தாங்க பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரு எங்களுக்கு ஸ்பெஷலாக சூப்பராக பண்ணி கொடுக்க போகிறாங்க. மாஸ்டர் ரெடியா? கொஞ்சம் முகத்தை காட்டுங்க. மாஸ்டர் ரெடியாக வெங்காய வடை போட ரெடியாக இருக்கார். இப்போ வாங்க நம்ம வெங்காய வடை எப்படி போடுறான்னு பார்த்துடலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கார் வெங்காய வடை போடுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறேன், எனக்கு பேசுகிறதுக்கு எப்படியோ இருக்கும், நீயே வாய்ஸ் கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க என்னென்ன சேர்க்குறாங்களோ அதுக்கு நான் தான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி வெங்காய வடை செய்யலான்னு பார்த்துடலாம். 3 பலார வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் பொடிசாக கொஞ்சம் மல்லிச்செடியும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கட் பண்ணலை, அப்படியே முழுசாக சேர்த்துருக்காங்க. 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ அரை கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். அரிசி மாவு ஏன் சேர்க்குறோம்னா நம்மளுக்கு வடை நல்லா மொறுன்னு வரும். அதுக்கப்புறமா அரை கப்புக்கு மைதா மாவு, 1 கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், 1 பிஞ்ச் அளவு சோடாப்பு சேர்த்துருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்துலேயே நம்ம இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரர் எப்பயுமே வெங்காய வடை சூப்பராக மொறுன்னு எங்களுக்கு போட்டு தருவாங்க. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ரெட் ஃபுட் கலர் எடுத்துருக்காங்க. அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. நம்ம டீ கடையிலலாம் வெங்காய வடை நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் வீடியோவுக்காண்டி சேர்த்துருக்காங்க. மற்றபடி வீட்டில் நார்மலாக செய்யும் போது நாங்கள் சேர்க்க மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு ஃபுட் கலரு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காய வடைக்கு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. நம்ம எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. கையை ஃபஸ்ட்டு அதில் ஒரு முக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வெங்காய வடையை சுட்டு எடுத்துக்கலாங்க. வெங்காய வடைக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதேவும் இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வெங்காய வடையை போட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு மிதமான தீயிலையே வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே செமையாக இருக்குது. நல்லா உருண்டையாக கையில் நல்லா உருட்டிட்டு அப்படியே போடுங்க. நல்லா டீ கடையில் போடுறது போலயே செமையாக வரும். இப்போ நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கிட்டாச்சு. ஒரு 2 செகண்டுக்கு மாவை அப்படியே விட்டுறலாங்க. நல்லா வேகட்டும். ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக அடியில் ஒட்டாமல் செமையாக நம்மளுக்கு திருப்பி விட்றதுக்கு சூப்பராக வருது. பாருங்கள், அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நம்ம இந்த வடையை வேக வச்சு எடுக்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா உள்ள மாவெல்லாம் வெந்து வருங்க. அடுப்பை நம்ம ஏற்றி வச்சு நம்ம இந்த வடையை சுட்டு எடுக்கும்போது மேலே ஃபுல்லாக நல்லா நம்மளுக்கு வெந்தது போல் இருக்கும், உள்ள மாவாக இருக்கும். அதனால் அடுப்பை மிதமான தீயில வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த வடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே டீ கடையில் போட்ட வடை போலையே இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். வாவ், பார்க்கவே அப்படியே இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க. இப்போ மறுபடியும் அடுப்பை நல்லா ஏற்றி வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடைகளை போட்டுக்கலாம். இப்போ இது போல் எல்லா வடைகளையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காய வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஏற்கனவே 2 வடை உள்ளே தள்ளியாச்சு. இப்போ வீடியோ காட்டி இதையும் சாப்பிட்டு காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், செமையாக மொறுன்னு இருக்குங்க. அப்படியே டீ கடையில் போடுற வடை போலையே இருக்குது, வெங்காய வடை போலையேவும். இங்கே பாருங்கள், அப்படியே மொறுன்னு செமையாக வந்துருக்குங்க. இப்போ உங்களுக்காண்டி இன்னொரு தடவை வீடியோ காட்டி சாப்பிட்டு காட்டிடுறேன். செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் வெங்காய வடை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே ஃபுல்லாக மொறுன்ட்டு உள்ளே அந்த வெங்காயம்லாம் சூப்பராக வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சேர்த்துருக்கிற காரம் கரெக்டாக இருக்குங்க. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே அளவுகளோட வெங்காய வடை செஞ்சு சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், வெங்காய வடை சாப்பிட்டு முடிச்சோடனே டீ ரெடியாக இருக்குது. சுட டீ, வெங்காய வடை, காலை சாப்பாடு இதாங்க எங்களுக்கு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். ஆனால் டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே அளவுகளோட நீங்களும் இந்த வெங்காய வடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.